தமிழக அரசு அறிவித்துள்ள 1000 ரூபாய் உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்புகளை பாகுபாடின்றி அனைத்து தரப்பினருக்கும் வழங்கினால் மகிழ்ச்சியாக இருக்கும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் தமிழக அரசு பொங்கல் பரிசுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு பொங்கல் செலவுக்காக 1000 ரூபாய் பணமும் வழங்கப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் பணத்துடன் அரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை என தமிழக அரசு வழங்குகிறது. இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கலாம் என்றும் மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பச்சை கார்டு ஒண்ணுதான், மிஞ்சி பேரெல்லாம் ஒயிட் கார்டு இருக்காதுல்ல, சொல்லுங்க. அப்போ முதல்ல அது ஆர்டர் சொல்லணும்ல. இப்போ வந்து சொன்னால் எப்படி? நாங்கள் வேஸ்ட்டாக நிற்கிறோம்ல, அது ஏன் இப்போ சொல்கிறீங்க? நீங்கள் அப்புறம் முதல்ல சொல்லியிருக்கணும், இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் டிவிலையாவது. வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபா கொடுக்கறது நம்ப பலன். தமிழக அரசு கொடுக்கறது அதை தடுக்கிறாங்க சில பேர். அதை தடுக்காமல் தமிழக அரசு கொடுக்க வேணும். இது முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். அனைத்து மக்களுக்கும் பாகுபாடின்றி பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பணம் கொடுக்கறது ஏழை மக்களுக்கெல்லாம் போய் சேர்றது ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி அம்மாவோட திட்டம் நம்ம நாளாக ஒரு கனவாக இருந்தது. அந்த அம்மா இல்லாதனால நிறைவேற்றி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதல்வருக்கும் ஓபிஎஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த 1000 ரூபா திருப்பி திட்ட பொங்கல் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 1000 ரூபானால மக்களும் பெரிய பணக்காரராக போகிறதில்ல. ஆனாலும் பொங்கல் திருநாளுக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் போய் சேர விதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிற இந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் மிக நன்றி. தமிழக அரசுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. தமிழக அரசு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்குவதால் ஏழை எளிய மக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எவ்வித வேறுபாடும் இன்றி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்கள் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தங்கமணி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.